கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு போகிறா, இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட் தான் கூடுதல் ஆகிக்குது. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அது ஸ்பெஷலாக பார்த்தாக்கா ஒன்று ஹை ஸ்பீட், அப்புறம் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ், அப்புறம் இல்லாட்டி தூக்கம் போகிறது. ஹை ஸ்பீட் போகிறது எங்களால் கண்ட்ரோல் பண்ணல. மெயினாக அது நாங்களாம் செய்தது தான். ஸ்பீடாக போகிறத கண்ட்ரோல் பண்ணி கொள்ளையிலும், அடுத்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவையும் இல்லாமல் கொள்ளையிலும். ஆனால் தூக்கம் வரது எங்களால் கண்ட்ரோல் பண்ண இயல. ஏன்னா அது தானாக வராது. அதை எங்களால் கண்ட்ரோல் பண்ண இயல. இந்த மைக்ரோ ஸ்லீப்பை சில இது 2 to 3 செகண்ட்ஸ் தான். சின்ன ஒரு தூக்கம் தான், பெரிய அளவு டைம் எடுத்து போகிற தூக்கம் அல்ல இது. தூக்கம் இந்த தூக்கம் வர ஸ்பெஷலாக நைட் ஷிஃப்ட் செஞ்சுட்டு போகிறவங்க, லாங் ட்ரைவ் போகிறவங்க, அப்புறம் ஹைவேல போனாலும் முன்னுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, பேத்து கொண்டு போகல லைட்டாக ஒரு தூக்கம் வரத்தான் செய்யணும். இந்த தூக்கம் வந்தாக்கா கொட்டாய் போகும், கண்ணெல்லாம் கொஞ்சம் அசரும், தலைப்பாரம் மாதிரி இருக்கும். இந்த தூக்கம் வந்தாக்கா என்ன செய்யுது, தூக்கம் வந்தால் கொஃபி ஒன்று அடிச்சுட்டு போகும், இல்லாட்டி கொஞ்சம் சட்டன்னு போட்டுட்டு போகும்ன்ற டெம்பரரி சொல்யூஷன். இல்லாட்டி கிட்டத்தானே எனக்கு ½ தானே குயிக்காக வீட்டு போய் சேர்ந்துட்டோம்னு சொல்லி ட்ரை பண்ணி வீட்டுக்கு போகிறது நல்லமில்லை. சம்டைம் நீங்கள் வீட்டுக்கல்ல போவாம், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாகும். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, தூக்கம் வந்தாக்கா சின்ன ஒரு நெப் ஒன்று போட்டுட்டு ஒரு ½ லேட்டானாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு போய் தான் சேஃபாக சேரையில். வீட்டில் எல்லாரும் கூட நீங்கள் வரும் வரைக்கும் உங்களை வரையே பார்த்துக்கொண்டு இருப்பாங்க. அதனால் தூக்கம் வந்தால் நிப்பாட்டிட்டு ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு சேஃபாக வீட்டுக்கு போய் சேருவோம். எல்லோரும் சேஃபாக இருப்போம்.